ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செல்லமே, நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் சுவையாக இருக்குது. அத கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வலை கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, முடியாது. இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி. இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியா ஆற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் ஆற்ற போறேன். ஓ, இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ, அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல, முடியாது. கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுது. என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ, அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ, அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக.
ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் உஸ்ட்ரோம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, அதை பாருங்கள். இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீச வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ, அருமை. இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு. சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பர்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் ஹெட்டிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே. பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான். எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையலுடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்னா ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ் கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பிட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நான் சொல்றேன். உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரை கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு. பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோம்ஹா சியாசி
Chu. அது ஒன்றில் யூலு கலசுத இருவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள். சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும்? ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி, கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதில் பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனை எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னிஸ் விடு. அடுத்தது, கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம்
தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹு, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை, ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிடமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அது அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது, நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. வணக்கம் அனைவருக்கும். சரி, நம்முடைய கதாபாத்திரங்களை சந்திப்போம். பணக்கார ஜாக்லின் மற்றும் ஏழை ஜெல். அவர்கள் பொம்மைகளுடன் விளையாட விரும்புகிறார்கள். நான் வீடு செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு டேப் மற்றும் கத்தரிக்கோல் தேவை. கூரையுடன் தொடங்குவோம். வாவ், இது மிகவும் நல்லதாக இருக்கும். ஜன்னல்களை வெட்டுகிறேன். கூடுதல் கார்ட்போர்டை அகற்றுகிறேன். முடிந்தது. வூஹூ. இப்போது வீட்டை மாடிகளாக பிரிப்போம். இது அழகாக இருக்கிறது. ஜாக்குலின், நீ என்ன செய்ய போகிறாய்? இது என்ன குழப்பம்? இது போதாது. எனக்கு இப்போதே மிக அழகான வீடு வேண்டும். நான் காத்திருக்கிறேன். வாவ், இது அழகாக இருக்கிறது. நான் என் வீட்டை தங்கத்தால் அலங்கரிக்க போகிறேன். ஆம், அதுதான் நான் பேசுகிறேன். இங்கே சில வைரங்களும் இருக்கின்றன. வாவ், என் கூரை இப்போது அற்புதமாக இருக்கிறது. கூடுதல் பொன்னை களைப்போம். ஹே ஜில், நீ இங்கே என்ன செய்கிறாய்? நான் வெறும் பார்க்கவே வந்தேன். எனக்கு தும்மல் வருகிறது. என் மூக்கை துடைக்க வேண்டும். ஓ, கொஞ்சம் காத்திரு. இது கூரையில் அற்புதமாக இருக்கும். மிக சிறந்த யோசனை. அதை பிடி ஜாக்குலின். ஐயோ, என்ன ஒரு குப்பை. அதை சுத்தம் செய். நான் பாதிக்கப்பட்டு விட்டேனா? பணியாளர்? ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ, ஜாக்குலின் மேடம், நான் உங்களுக்கு சில சேவைகளை வழங்க முடியும். அருமை. எனக்கு ஒரு கிரீடம் வேண்டும். அங்கேயே இப்போதே செய். சரி, என்கிட்ட இரு அழகான கிரீடங்கள் இருக்கின்றன. உனக்கு எது பிடிக்கும்?
அருமையான தேர்வு. அத உங்கள் பொம்மை வீட்டில வைக்கிறான். அது அழகாக இருக்கிறது. வாவ், இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. என் கண்ணாடிகள் சரியானவ. ஓ, இது கொஞ்சம் உடைந்து விட்டது. இவை எனது பிடித்த கண்ணாடிகள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. கண்ணாடியால் ஒரு பூவை உருவாக்குவேன். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் அற்புதமான வீடுகளை உருவாக்கியுள்ளீர்கள். இப்போது அவற்றை உள்ளே அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. தொடங்குவோம். பட்லர், எனக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டி வேண்டும். அதை தர உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். தங்கம், எனக்கு அது பிடிக்கும். மற்றும் நாணயங்கள். நிச்சயமாக என் வீட்டில் தரையை மூட நாணயங்களை பயன்படுத்துவேன். ஓ, ஒரு நாணயம். நான் அதை எடுக்கிறேன். ஹூ, அதுவும் அவ்வளவு சீக்கிரம் இல்லை. அது எனது. சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? என் குப்பை பையில் என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். நிறைய பென்சில்கள். அவற்றை ஒன்றாக சேர்ப்போம். வாவ், இந்த தரைய பாருங்கள். இது மிகவும் வண்ணமயமானது. நன்றாக இருக்கிறது. ஓ, இது என்ன? நூல்ஸ், அருமை. இதை சுவற்றில் அலங்கரிக்கலாம். எனக்கு பசை தேவை. அதை கார்ட்போர்டில் ஊற்றி என் நூல்களை அதற்கு ஒட்டுகிறேன். வாவ், இது மிகவும் அழகாக வந்தது. அடடே, இது அர்த்தமற்றது. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. வீட்டிற்காக நாற்காலிகளை ஆர்டர் செய்கிறேன். இது முற்றிலும் சிறந்தது. மேலும் இது மிகவும் வேகமாக இருந்தது. ஹலோ, நான் இங்கே இருக்கிறேன். ஓ, நன்றி. நான் சேரியை இங்கே வைக்கிறேன். அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நெருப்பிடம். இது மிகவும் வசதியாக இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன். வாவ், இந்த அழகான மாடல் யார்? சரி, அது நான் தான். எனக்கு தெரியும். நான் என் பெரிய படங்களை சுவரில் தொங்கவிடப் போகிறேன். சிறந்த அலங்காரம். சண்டில் ஏற மறக்காம இருக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கிறது. இத படம் பிடிக்கிறியா? ஐயோ, இது ஒரு மோசமான காட்சி. என்னிடம் நிறைய ஸ்பாஞ்சுகள் உள்ளன. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். நான் ஒரு கம்பளமும் ஒரு சோபாவும் செய்வேன். அப்படியே போகிறது. நான் ஒரு மேதை. இங்கே இன்னும் என்ன இருக்கிறது? எனக்கு ஒரு கோப்பை இருக்கிறது. இதிலிருந்து ஒரு நைட் ஸ்டாண்ட் செய்ய முடியும். இதுல சில பேப்பர் கிளிப்புகளை வைக்கிறேன். வாயிலா மற்றும் ஒரு விளக்கு. இங்கே என்ன? ஓ, ஒரு பொத்தான். பாருங்கள், எனக்கு இப்போது ஒரு கடிகாரம் கிடைத்து விட்டது. அருமை. ஜாக்கலின், உன்னால் என்ன? ஒரு மேசை, ஒரு நாற்காலி வைக்கிறாய். பட்லர், என் இரவு உணவு எங்கே? அருமை. அதை மேசையில் வையுங்கள். என் பொம்மை இந்த மெழுகுவர்த்தி இரவு நேர உணவை ரசிக்கப் போகிறது. உட்காருங்கள். மற்றும் நான் கார்ட்போர்டில் இருந்து ஒரு அடுப்பு செய்துள்ளேன். இதை இங்கே வைக்கலாம். வாவ், அதை பாருங்கள். என் பொம்மைக்காக ஒரு கோகா கோலா ஃப்ரிட்ஜ் மற்றும் பலவிதமான சுவையான உணவுகள் உள்ளன. வாவ், உன் முதல் மாடிகளை பாரு. அற்புதம். இரண்டாவது மாடிக்கு நகர்கிறேன். இதை பணத்தால் மூடப் போகிறேன். அழகான பாணி. மற்றும் கம்பளம் இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இது என்ன அருவருப்பான விஷயம். ஜில், நான் என் தரையை வெட்டுகிறேன். வாவ், அது நெருக்கமான ஒன்று. குப்பையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பாருங்கள், ஐஸ்கிரீம் குச்சிகள். ஓ, இன்னும்
இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் மீதம் இருக்கிறது. இந்த குச்சிகளை பயன்படுத்தி ஒரு படுக்கை செய்ய முடியும். பாருங்கள், இது மிகவும் வசதியானது. வாவ், முழுமையாக சரியானது. எனக்கும் என் பொம்மைக்கும் இது பிடிக்கும். இதோ கீழே செல்லும் படிக்கட்டு. இதை விளக்குகள் மற்றும் அலங்காரங்களால் அலங்கரிப்போம். ஆனால் இந்த ஜன்னல் காலியாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. எனக்கு நிறமுள்ள கிட்கேட் கவர் இருக்கிறது. அதை பரடைகள் செய்ய பயன்படுத்துவேன். ஓய்லா, நாங்கள் முடித்து விட்டோம். இதை என் ஜன்னலில் வைக்கலாம். ஓ, இந்த காற்று மிகவும் வலிமையானது. இது புயலா? இல்லை, இது என் பார்பியின் படுக்கையின் டெலிவரி. இது ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தெரியும். நன்றி. என்ன அழகான படுக்கை. இது இங்கே வைக்கலாம். ஒரு கண்ணாடி நிச்சயமாக, மற்றும் அலமாரிகள் மற்றும் நிறைய அலங்காரம். இது என் பார்பி ஓய்வெடுக்கும் இடம். வாவ், பெண்களே, உங்கள் படுக்கை அறைகள் அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் பொம்மைகள் அவற்றை விரும்பும். நீங்கள் மிகவும் வசதியான அறைகளை உருவாக்கியுள்ளீர்கள். கடைசி மாடி மீதம் உள்ளது. போகலாம். ஜில், என் வீடு கண்டிப்பாக குளிர்ச்சியாக இருக்கும். முடியாது, நான் ஏற்கனவே ஒரு பாட்டிலை கண்டுபிடித்து விட்டேன். மூடியை அகற்றி பாட்டில் மூடிகளை தரையில், சுவர்களில் மற்றும் மாடையில் வைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. ஆமா, மற்றும் கடைசி ரைன்ஸ்டோன். ஓஹோ, மிஸ் ஜாக்லின், இது கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. நான் இனி காத்திருக்க முடியாது. எனக்கு காண்பிக்கவும். ஆஹா, இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு தேவைப்பட்டதுதான். ஒரு பொன்னிற குளியலறை இங்கே. ஓ, இந்த அழகான மேசையை பாருங்கள். என் பார்பி தனது மேக்கப்பை வானிட்டியில் செய்வாள். அருமா, ஜில், உன்னுடையது எப்படி? பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் காத்திரு. இது ஒரு சிறந்த குளியலறை, மேலும் ஒரு கழிவறையாகும் என்று எனக்கு தெரியும். வாவ், கொஞ்சம் காத்திரு. எனக்கு காலியான சாஸ் கால்கலன்கள் கிடைத்து விட்டன. நிச்சயமாக இதிலிருந்து ஏதாவது செய்ய முடியும். ஓ ஆம், நமக்கு சேமிப்பு உள்ளது. வாவ், நீங்கள் அருமையாக செய்தீர்கள் பெண்களே. நானும் 4வது மாடியை உடனே செய்ய வேண்டும். சரி, இப்போது எனக்கு உதவி தேவை. ஓ, நீங்களே இருக்கிறீர்கள். கூரையை அகற்றி அங்கே ஒரு கடற்கரை அமைக்கவும். சரி, பிரச்சனை இல்ல. நமக்கு சில மணல், ஒரு சூரிய கட்டில், ஒரு குடை மற்றும் ஒரு குளம் தேவை. நிச்சயமாக. அருமை. அது நல்லது. அதை எடுத்துக்கொள். ஆனால் நான் அதை குளத்தில் வைக்க விரும்புகிறேன். ஏன்? என் பொம்மை பணத்தில் நீந்தும். அருமை. உனக்கு இது பிடிக்கிறதா? எனக்கு ஒரு பூ இருக்கிறது. நான் அதை எனக்காகவே செய்தேன். எனக்கு கூரையில் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது. என் பொம்மை விளையாடி மகிழும். குளிர் இல்லையா? பெண்களே, இது மிகவும் குளிர்ச்சியானது. உங்கள் வீடுகள் அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளன. ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். இங்கே ஒரு இளவரசருடன் ஒரு தேரம் வருகிறது. அருமை. இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது. ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தியாடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன். அருமை.
இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பத் தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக ஆம், இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. ஆஃப், நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குலோ குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே எனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர், எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, she can. நான் ஒவ்வொரு செகண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க, இது சிக்கல்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. தேன் டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள்.
அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின் சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறாய்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள்னா அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அது சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். ஓ, என்ன கேட்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் பார்பி வடிவில் ஒரு கேக் வேண்டும். சரி, அது மிகவும் எளிது. என்னிடம் இந்த பொம்மை இருக்கிறது. அவளது முடியை சீவி அவளை ஒரு நாற்காலியில் அமர வைப்போம். கம்மி ஹார்ட்ஸ்களை எடுத்து ஒரு அச்சில் வைக்கலாம். இப்போது அச்சோ ஜெல்லியால் நிரப்பலாம். ஓ, அருமை. இப்போது விநியோகிப்பாளரை என் ஸ்ட்ராபெரி ஜாமால் நிரப்பலாம். நீங்கள் என் சமையலறை கருவியை பார்த்தீர்களா? டீச்சர்மாவும் பயனுள்ள கருவி. எப்பொழுது ஜாம் இங்கே ஊற்றுவோம். கொஞ்சம் பேல் சேர்க்கவும். அப்புறம் வெவ்வேறு நிறங்களில் ஜெல்லி. வாவ், மிகவும் மிகவும் நன்றாக. மோல்டை அகற்றி நாம் என்ன செய்தோம் அப்படின்னு பார்ப்போம். ஓ, என்ன அழகான ஜெல்லி கேக். பொம்மைய உள்ள வச்சு ஜெல்லி குலுங்குவது பார்க்கலாம். மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த பலமான காற்று எங்கிருந்து வருகிறது? கவலைப்படாதீர்கள் பாட்டி, இது என் பொம்மைகளின் விரைவு விநியோகம். இருக்கு. சரி, அது ஃபன்சூசன். நீங்கள் என்ன பண்றீங்க சமையல்காரரே? ஆஹா, சரியா, வாருங்கள். ஜஸ்ட் இப்போது முடிந்து விட்டது. அனோசா, இதோ என் அற்புதமான பொம்மை. அதை கேக்கில் வைக்கலாம். நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது அந்த கேக்கில் நிறைய கிரீம் போட வேண்டும். ஆமாம், அருமை. இப்போது அத சமமாக்க வேண்டும். அப்படியே ஸ்பேடுலா பயன்படுத்தி. இப்போது கேக் ரொம்ப சோர்வா மாறிட்டது பாருங்க. அடுத்தது மாஸ்டிக் எடுத்து அத உருட்டணும்.
cerca fiandaio Yobakim Picadeas Visupri. Sonrisel Mindum Urti, Kambiயை பயன்படுத்தி அழகான வடிவமைப்பை உருவாக்குகிறோம். ஓ ஆம், இது ரொம்ப அழகாக. இப்போது நாங்கள் அதை மிகவும் மிகவும் கவனமாக செய்கிறோம் மற்றும் வால் இங்கே இருக்கிறது. அந்த மெர்மெய்ட் பார்பியை பாருங்கள். ஆனால் அதுவே போதுமானதல்ல. பின்னர் நாங்கள் பல வண்ண மாஸ்டிகளை அச்சில் வைக்கிறோம். அவற்றை எடுத்து இங்கே கடல் தீமாவை கொண்ட அலங்காரங்கள் உள்ளன. இப்போது நமக்கு சில நீல ஜெல்லி தேவை. போயிட்டு சரணிங் வரம் சில லக்ரைச்சரைட்டே இருக்கும்போது சிட்டு கேக்கல ஒட்டுகிறோம். ட்ரிபியாட் ஓ வாவ் செஃப், நன்றாக. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. மேலும் கிரீமை பிழிந்து எடுக்கவும் அதுல அதிகமாக இருக்க முடியாது. ஓ கேவின், அது மிகவும் அதிகம். எல்லாம் எங்களை மேல் பறக்கிறது. என்ன? நான் உன்னை கேட்க முடியல. கிரீம் ரொம்ப சத்தமா இருக்குது. அத பாருங்க, இந்த பார்பிக்கு சரியான உடை கிடைச்சிட்டுது. அது அவளைப் போலவே இருக்குது. வாவ்! இப்போது எனக்கு இந்த அச்சு தேவை. அதை தர்பூசணி சிறப்பால் நிரப்ப போறேன். அந்த கேக் லிவ்வுக்கு சரியான உடையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கற்களை குறித்து மறக்காதீர்கள். அது அழகாக பிரகாசிக்கிறது. லீவ், சென்று அதை முயற்சி செய். ஆம், நீ சரியாக சொல்கிற. சாப்பிடுவோம், செல்லம். வாவ், நீ கேக்கை மிகவும் விரைவாக செய்து விட்டாய். அழகான பொம்மை. ஓ, நான் இதை தூக்க வேண்டும். சரியா? இது என்னை போலவே இருக்கிறது. மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே மினுமினுக்கும் தூவுகள் கூட இருக்கின்றன. நான் இதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. சுவை இன்னும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது ஜெல்லி கேக். எப்படி அது குலுங்குகிறது? மிகவும் நகைச்சுவையாக. இதற்கு முன் இது போன்ற எதையும் நான் சாப்பிட்டதில்லை. அது ரொம்பவும் பிரகாசமா இருக்கு. ஜெல்லி ரவம் மிருதுவா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்ன? வாவ், ஒரு பார்பி மெர்மெய்டா. நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது என்ன? கிராமல் அருமை. கேக்கை நேரடியாக முயற்சிப்போம். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. எனக்கு எல்லா கேக்குகளும் பிடிக்கும். அதனால் எனக்கு நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றீர்கள். எனக்கு அவை அனைத்தும் பிடிச்சது. ஹூரே, முதல் வெற்றி அனைவருக்கும் பொதுவானது. நட்பு வெற்றி பெற்றது. இப்போது எனக்கு சில பொரித்த முட்டைகள் வேண்டும். நான் இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லை. ஓ, ஹஸ்ஸாக சேபனே. நாங்கள் முட்டைகளை எடுத்துக்கொள்கிறோம். வாவ், பாட்டி பாருங்கள். எனக்கு மிக தாசா முட்டைகள் தேவை என்று முடிவு செய்தேன். சரியான அளவு. நன்றி. ஓடி முட்டைகளை வேக வையுங்கள். அவை நிச்சயமாக வேகியுள்ளன மற்றும் சூடாக 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 உள்ளன. ஓ, இப்போது அவை குளிர்ந்து விட்டன. முட்டைகளை உரிக்கவும், முட்டை வெள்ளை மற்றும் முட்டை மஞ்சளை பிரிக்கவும். சரி, இப்போ ரொம்ப அழகான வண்ணத்தை தேர்வு பண்றோம். எனக்கு நீலம் வேண்டும், அது அருமை. அடுத்தது ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை தேர்வு பண்றோம். நாம் குழிப்ப ஒயிட்ஸ் ஐட்ஸனரிலே மூழ்கடிக்கிறோம். அது நிறமூட்டுகிறது. குழிப்ப ஒயிட்ஸ் நிறமூட்டப்பட்டு விட்ட அவற்றை ஒரு தட்டில் வைக்கிறோம். அடுத்ததாக நாம் குழிப்ப யோல்க்களை கவனிக்கிறோம். அவற்றை ஒரு கலக்கியில் வைக்கிறோம். சில சீஸ் சாஸ் சேர்க்கிறோம் மற்றும் அனைத்தையும் ஒன்றாக கலக்குகிறோம். இருக்கு. இப்ப இதுல கலவையை பேஸ்ட்ரி பைல் மாத்துறோம். அதை நிறமுள்ள புரதங்களில் வையுங்கள். ஓ பாட்டி, நீ எங்களை எரிக்கப் போகிறாய். வாருங்கள். அட, உண்மையிலேயே நான் சிறிது நேரம் தூங்கினேன். இதை எடுக்க நேரம் ஆகிவிட்டது. என்ன? அரிசி சரியாகவே வெந்து விட்டது. இதை தட்டில் போட்டு இந்த அரிசியால் ஒரு கரடியை உருவாக்குகிறோம்.
சிறப்பு. இப்போது ஒரு முட்டையை எடுத்து உடைக்கிறோம். குப்பை செய்து இப்ப நாங்க முட்டை குழம்பு பண்ண போறோம். அதை நிறா கலக்க இந்த சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவோம். இது நேச்சுரல் சிப்ஸ். இப்போது அதை நமது அரிசி கரடிக்கு ஒரு போர்வையாக போடுவோம். சில கெட்சப் சேர்க்கவும். தயார். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்ல, லிவ் பற்றி முற்றிலும் மறந்துவிட்டேன். வேற எதையாவது நினைக்கிறேன். எல்லா கிண்டர் முட்டைகளும் போய்விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். பிரிங்கிள்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்துக்கொள்வோம். பிறகு ஒரு முட்டை, அதை ஒரு ஜாரில் உடைத்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கி ஒரு சாசேஜ் சேர்க்கவும். அப்படியே நாங்கள் குலுக்கி கொஞ்சம் சூடாக்குகிறோம். அது தயார். சரியானது. இப்போது சில சாஸ் சேர்க்க நேரம். தயார். லிவ் இதை விரும்புவாள். அம்மா சரி வருங்க. போன் அப்பெட்டிட். லிவ். ஓ, நீங்கள் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நிறமுள்ள முட்டைகள். அவற்றை முயற்சிப்போம். ஓ, அது நல்லது. இது என்ன? முட்டை போர்வையின் கீழுள்ள கரடி. ஓ, இது முயற்சி செய்யலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை பற்றி என்ன? எனக்கு இங்கே கச்சி முள் தேவை. அதை நானே வெட்டுகிறேன். வாவ், ரொம்ப படைப்பாற்றல். சுவைக்கலாம். ருசியா இருக்கிறது. ஓ, அது என்ன? ஏன் அது உள்ள எரிகிறது? நான் எல்லாற்றையும் எரிச்சுட்டேன். சரி, அப்போ கேவின் வெற்றி பெறுகிறார். ஹூரே, லிவ் இதை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். நான் சிறந்தவன். இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். எனக்கு ஒரு குளிர்பானம் வேண்டும். ஓ, நிச்சயமாக செல்லமே. என்கிட்ட எப்பவும் பெரிய கத்தி இருக்கிறது நல்ல விஷயம். இவ்வளவு பெரிய தர்பூசணியை வெட்ட உள்ள என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஓ வா, இது முழம் பழுத்து இருக்கு. சரி, அருமை. இப்போ அத ஒவ்வொரு கோணங்களாக வெட்டுவோம். அருமை. தட்டுல வைங்க. இப்ப இசைக்கு ஒரு ஸ்ப்ரே தேவைப்படும். நம்ம தர்பூசணியை உறைய விடுவோம். சரி, இப்போ தர்பூசணியை நேராக கண்ணாடிக்குள்ள துருவுவோம். சில ஐஸ் சேர்ப்போம். ஆரஞ்சு மண்ணிய தர்பூசணி வந்து அலங்கரிக்கவும். இதோ முடிஞ்சது. வாவ், பாட்டி நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓ, இங்க இன்னும் சில தர்பூசணி இருக்கிறது. நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நன்றி. சரி, இதை முயற்சிப்போம். ஐயோ, என் பற்கள் வலிக்கின்றன. அவை விழுந்து விட்டன. ஆஹா, பாட்டி, நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் இதை சரி செய்வோம். செல்லம். இதோ இங்கே சில பப்ளிகம் ஸ்வை மற்றும் சில சாக்லேட் எடு. ஓ, நன்றி பாட்டி. இப்போது நல்லது. வாவ், உண்மையால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. சாக்லேட் காண்டிகளை தட்டில் வைக்கலாம். பின்னர் சில ஓரியோக்களை சேர்த்து மேலும் சாக்லேட் சேர்க்கலாம். எனக்கு இது பிடிக்கும். கொஞ்சம் ஐஸ்கிரீம் மற்றும் நிச்சயமாக சாக்லேட் பால். மீதமுள்ளதை எல்லாம் சேர்த்து கலக்க வேண்டும். இப்போது நமக்கு ஒரு மில்க் ஷேக் இருக்கும். சரி, இத முயற்சி செய்து பார்ப்போம். ஏய், அது எங்கிருந்து வந்தது? ஓ, அது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நான் ஒவ்வொரு ஆரஞ்சிலும் இருந்து சாறு பிழிந்து விட்டேன். இப்போது ஜூஸ ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். இங்கே இப்போது ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்ப நான் சில ஸ்ட்ராபெர்ரி செய்பிடிச்ச போறேன். அவற்றை ஷேக்ல வைக்கலாம். மற்றும் ஷேக் 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 உங்கள் முழு சக்தியுடன். ஓ ஆம், கொஞ்சம் கூடுதலாக. ஓ, சமையல்காரரே, நீங்கள் ஏற்கனவே புகைப்பிடிக்கிறீர்கள். நிறுத்துங்கள். நன்றி, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்போது ஸ்ட்ராபெரி ஜூஸை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இங்கே கொஞ்சம் புதினாவை அலங்கரிக்கவும். முடிந்தது. லிவ், இதை முயற்சி செய்.
சரி, பெரிய கண்ணாடியோட தொடங்கலாம். உள்ள என்ன இருக்கிறது? ஸ்ட்ராபெரி குளிர்ச்சி எனக்கு பிடிக்கும். நான் அதையெல்லாம் குடிச்சு விட்டேன், கவனிக்கவே இல்லை. ஓ, இது என்ன? தர்பூசணி லெமனேடு குளிர்ச்சி ஆரஞ்சும் சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். பாட்டி வென்றார். ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி லிவ். அதை கேட்டீர்களா? நான் மிகவும் உற்சாகம். சரி, நாங்கள் எதை பார்னியோட சமைக்க போகிறோம்? அருமை. நான் எங்கே ஆரம்பிப்பது? எனக்கு ஒரு கேக் வேண்டும், உள்ளே திரவம் நிரப்பத்துடன். எனக்கு ஒரு மகத்தான யோசனை வந்துவிட்டது. கேக் செய்ய தொடங்குகிறேன். கேக்குக்கு மேல் கிரீமினை பிழிகிறேன். ஒரு ஸ்பாட்சுலாவால் பரப்புகிறேன். நாக்கினால் மலரச் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். இனி நடுவில் ஒரு சிறிய துளையை சேர்க்க போகிறோம். அரே, இதோ சில கமீஸ். நான் அவற்றை உருக வைக்கிறேன். இது அற்புதம். இப்போது அதை அந்த துளையில் ஊற்றுவோம். அதை மூடுகிறேன். முடிந்தது. நான் அதிசயமானவன். இப்போது நமக்கு சிறு நுணாணிகள் வேண்டும். பாருங்கள், இது எனது பாதங்களைப் போலவே இருக்கிறது. மேலும் பாதங்களுக்கு மேல். அப்படியா? அரியையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு அதிசயமான கேக் சமைக்க நேரமானது. சரி சரி சரி, நடுவில் ஒரு துளை செய்வோம். சரியாக உள்ளது. நமக்கு சாக்லேட் பேஸ்ட் தேவை. அதன் நிறம் எனக்கு தண்ணீர் நினைவூட்டுகிறது. சில கம்மிகளும் அவை சின்னத்தின் சிறு சுறாக்கள் போல். அது அங்கே நீந்துவதைப் போல. அது ருசியானது. அடுத்தது இந்த இடத்துல இன்னும் காண்டி இருக்கிறது. கேக்கின் ஜூபியனை M&M's வைத்து விடலாமா? ஒரு கலை ஷெஃப் அமைப்பு. ஓ, பார்னி, விளையாட ஆசையா? சரி, வந்து குடி. ஓ, இந்த கேக் நாசமா இருக்கும் போது என்னிடம் பந்து இருக்கிறது. நான் நல்ல பையன். இது ரொம்ப அழகா இருக்கு. என்னிடம் எஞ்சி இருப்பது பபுல்கம் மட்டுமே. இது மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். முழு கேக்கை செவுல் பாட்டிலால் சுற்றி பொதிவோம். எல்லா பாதிப்பையும் மறைக்க முயற்சிப்போம். சரி, இது மிகவும் நல்லது. இப்போது துவைத்த ஹபா பபாவை மையத்தில் ஊற்றுகிறேன். அது எளிதாக இல்லை. அது அழகாக இயங்கியது. ஹூரே! வாவ்! நான் இந்த கேக்குகளை முயற்சிக்க ஆவலாக இருக்கிறேன். முதல் பிங்க் கேக்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கடி எடுக்கிறேன். வாவ்! என் வரைபடத்தில் போலவே அந்த புட்புடங்களை பாருங்கள். அடுத்து நீல கேக். வாவ்! எவ்வளவு சாக்லேட் அடிப்படை. அந்த சுறாக்களை பாருங்க. வாவ்! எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது பார்னியின் கேக் சுவைத்து பார்க்கலாம். நன்றி. அவன் நல்ல வேலை செய்தான். அது உள்ளே ஏதோ சுவையாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். வாவ்! எனது கேக் வெற்றி பெற்றது. நான் சிறந்த சமையல்காரன். இப்போது என்ன வேண்டும்? எனக்கு பாப்கார்ன் வேண்டும். அது நல்ல யோசனை. சிறப்பு. டேனிக்காக சிறந்த பாப்கார்ன் செய்வேன். சோளம் தானே. கார்ன் தானியங்களை பானிலில் வாரி. ஓ, நமக்கு ஏதாவது ருசிகரமான ஒன்றை சேர்க்க வேண்டும். என் செல்லமான நாய் உணவு. வூஃப் வூஃப்.
இது மிக சிறந்தது. எனக்கு டேனியை பொறாமையாக இருக்கிறது. பார்னி, ஓ, இப்போது பாப்கார்னை ஒரு கிண்ணத்தில் ஊற்று. ஸ்டிக்கரை டேனியின் என மாற்றுவோம். அடி என்ன செம்ம இனிமை. பெரிய பார்னி, நான் அப்பாவுக்கும் பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு பிரம்மாண்டமான யோசனை வந்திருக்கின்றது. நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கும். மார்ஷ்மெல்லோக்கள் உருக ஆரம்பிக்கும் வரை மற்றும் சோளக்கனிகளின் வெடிப்பு வரை காத்திருக்கிறேன். அருமையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். நான் நிறமிக்க பந்துகள் செய்வேன். சிற்றேரி சர்ப்பத்தை எல்லாம் மீது ஊற்றுகிறேன். சில வண்ணமயமான துகள். என் உணவு தயாராக உள்ளது. என்ன, உண்மையிலேயே? ஆஹா, அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். சரி, பாதிலே சொல்ல முடியாதவரின் மகன். எனக்கு தெரியும். நான் பொற்கடலை மேலையாக செய்வேன். நான் பொற்கடலையின் இயந்திரத்தில் இன்னும் அதிகமான சோளம் விதைகளை வைப்பேன். இதோ அதற்கு வேகமாக வேலை செய்ய டைனமைட். வேண்டி மேலே பாருங்கள். ஏதோ ஒன்று உங்களை நோக்கி பறக்கிறது. வேண்டி வேண்டி எழுந்திர. ஓ சரி, எனது பாப்கார்ன் தயார். நான் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பதட்டி கொழுக்கட்டிகள் நிறைய. இது முழு மலை போல இருக்கிறது, ஆனால் சுவை சாதாரணமாக இருக்கிறது. ஓ, அது என்ன விசித்திரமாக தெரிகிறது. இது நாய்களுக்கான உணவின் மாதிரி சுவையதாக இருக்கிறது. சரி, சமையல்காரரின் பாப்கார்ன் நேரம் வந்துவிட்டது. இது போல் எதையும் நான் பார்த்ததில்லை. இதை இழுக்கும் போது செம்மையாயிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற்றவர். இந்த வெற்றி இருந்து நினைச்சி என்ன சாப்பிட வேண்டும் இப்போது? ஓ, எனக்கு ஒரு பர்கர் சமைக்கவும் தயவு செய்து. என்ன, ஒரு பர்கர்? யோசனை சிறப்பாக உள்ளது. இந்த மாம்சத்தை தயார் செய்ய தொடங்குவோம். இது கட்லெட் செய்ததற்கானது. நான் சிறிய 8 உபயோகிக்கிறேன். இதோ 8. அதை வெஜக்கு அடுப்பில் தாளிக்கலாம். சீஸ் சேர்க்கிறேன். என் ரகசிய சேர்விதோவை நாய் உணவு. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. சரி, இதோ எனது ஐஸ்பர்க். உண்மையிலே உன்னுடையது எனதிலும் பெரியது. இதை பார்க்க திரும்ப முடியாது. இப்போ ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு சில சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவை வேண்டும். நம்ம அதை பிளெண்டர்ல வைப்போம். அது போதுமானது நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றுறேன். அதுக்கு மேலே சில சாக்லேட் சிரப். மேலே இது இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். அல்லது சாக்லேட் மில்க் ஷேக் கண்ணாடியில் வரைந்து நோன் டியூப் வைப்பது. உங்களைப் போல. ஓ ஷெப், இது அதிசயமாக இருக்கிறது. சரி, என்னுடைய யோசனையும் மிகச் சிறந்ததே. நான் ஒரு டானட்டியின் இருந்து இனிப்பான பஃபரை உருவாக்குவேன். அப்படி செய்ய முடியாது. அந்த பைனாப்பிள்களை திறக்க. ஓ, பார்னி எனக்கு உதவ முடியும். அவனின் நகம் மிகவும் கூர்மையானவை. அருமை. நாம் அன்னை சிற்றிலி வளையம், சில கமீஸ் மற்றும் நிறைய அடுக்குகள் பயன்படுத்துவோம். மேலே ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் மேலும் ஒரு சின்ன எலுமிச்சை. ஆஹா, நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். அற்புதமான ரொட்டி செய்தீர்கள். நான் மிக பெரியதை தொடங்குவேன். மீண்டும் நாய்க்கு உணவா? மனிதரே, அனுமதிக்கவும். அது என்ன? இங்கே ஒரு மில்க் ஷேக் இருக்கிறது. மேல் ஒரு பர்கர் இருக்கிறது. காக்டெயில் ருசியாக இருக்கிறது.
எம் 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 ஹாம்பனியும் அருமையாக இருக்கிறது. மிகவும் வியப்பூட்டும் டோனட் ஹாம்பனியை சுவைக்க நேரம். சூப்பர். இது ஒரு இனிப்பு பர்கர் உண்மையாகவே ருசியானது. நிச்சயமாக இந்த பர்கருக்கு ஒரு வெற்றி கொடுக்கிறேன். ஆமாம், ஓ வெற்றி எனதுதான். கஷ்டம் செய்து